தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, நான் வந்து செடி வைக்கிறதுக்கு என்ன மாதிரி க்ரோ பேக் வந்து வச்சிருக்கேன். அதாவது ரெண்டு டைப்பில் வச்சிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸில் சின்னது, தக்காளி செடி வச்சிருக்கேன்ல, இது கொஞ்சம் சைஸில் சின்னது. இந்த பீன்ஸ் விதைகள் போட்டு இப்போ முளைச்சி வந்திருக்கு பாருங்க. இந்த க்ரோ பேக் வந்து கொஞ்சம் சைஸில் வந்து பெரியது. இது ரெண்டுமே நான் உங்க கூட வந்து காமிக்கிறேன். அதே மாதிரி நான் செடி வைக்கிறதுக்கு மண் கலவை வந்து எப்படி தயார் பண்ணுறேன் அதுவும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி பல வகையான கார்டனிங் வீடியோஸ் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் கார்டனிங், மரம், செடி வளர்ப்பு அப்படி இருக்கும். நீங்கள் அதில் வந்து பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டில் வந்து நான் வச்சிருக்கக்கூடிய அந்த க்ரோ பேக் வந்து உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ரெண்டுமே வந்து அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் சைஸில் வந்து பெரியது. அதாவது என்ன மாதிரி சைஸ் போட்டிருக்காங்கன்னா 40க்கு 24 வந்து போட்டிருக்காங்க. எல்லாமே சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. 40 × 24 × 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கலர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளாடி வந்து நமக்கு கருப்பு கலரில் கொடுத்துருக்காங்க. வெளியே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்குது. அதே மாதிரி இதில் தண்ணி எல்லாம் ஊற்றணும் அப்படின்னா அது வெளியே போகிறதுக்கு அந்த ஓட்டைகள் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சைஸில் வந்து கொஞ்சம் சின்னது. தக்காளி செடி வச்சுருந்தேல அந்த க்ரோ பேக் தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டில் நமக்கு 20 நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். வேணும்னா வாங்கிக்கோங்க. பெரிய சைஸ் வந்து இப்போதைக்கு இல்லை, அவைலபிள் இல்லைன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதோட லிங்க் வந்து நான் கொடுக்கல. உங்களுக்கு இந்த க்ரோ பேக்கெல்லாம் வந்து பக்கத்துலேயே உங்களுக்கு கடைகளில் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அங்கேயும் வாங்கிக்கலாம். நான் கிடைக்கல, ஸோ அதனால ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கலர் வந்து உள்ளாடி பிளாக் கலர் தான் கொடுத்துருக்காங்க. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. இப்போ நம்ம வந்து மண் கலவை வந்து தயார் பண்ணிக்கலாம். மண் கலவை தயார் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து கோகோபீட் வந்து எடுத்திருக்கேன். கோகோபீட் அப்படிங்கிறது தேங்காய் நார் பொடி தான். இதுவுமே நான் வந்து அமேசானில் வந்து வாங்கியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு பக்கத்தில் நர்சரி கார்டனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஒரு செங்கல் மாதிரி சின்னதாக தான் இருக்கும். இதில் நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அளவு வந்து அதிகமாக வந்துடும். எப்போவுமே இது வந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா சும்மா வந்து அப்படியே பயன்படுத்தக்கூடாது. தண்ணியில் நல்லா ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் அதில் கலந்து திரும்ப அதை நம்ம எடுத்து வெயிலில் காய போட்டு அதுக்கப்புறமா தான் பயன்படுத்திக்கணும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சில நுண் கிருமிகள் அது மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அப்படியே எடுத்து செடிக்கு வச்சோன்னா ஒரு சில நேரங்களில் செடி வந்து பட்டு போயிடும். ஸோ அதனால் இதை வந்து நல்ல முறைப்படி ஃபஸ்ட்டு நம்ம வந்து தண்ணியில் எல்லாம் கலந்து வெயிலில் காய வச்சு அந்த மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி கைகளால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்படி எடுக்கிறதுனா இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி எடுக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா பெரிய வடிகட்டி அந்த மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்தி இப்படி கூட நீங்கள் எடுத்து அதை வெயிலில் வந்து காய போட்டு எடுத்துக்கலாம். காய போட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு எப்போல்லாம் நமக்கு மண் கலவை தயார் பண்ணணுமோ அந்த நேரத்தில் நம்ம தயார் பண்ணி நம்ம வந்து செடிகளுக்கு வந்து வச்சுக்கலாம். சூப்பராக வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண் கலவை தயார் பண்ணுறதுக்கு அந்த க்ரோ பேக் வந்து நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக வந்து சாதாரண மண் வந்து போட்டிருக்கேன். வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மண் தான், ஒரு 1/4 பங்கு அளவுக்கு எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் வந்து போட்டிருக்கேன். இதுவுமே செடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று. இது வீடியோவில் உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பேக்கில் வச்சு நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் வந்து வீட்டில் வந்து மண் கலவை தயார் பண்ணும்போது நீங்கள் கீழே போட்டு நீங்கள் நல்லா பண்ணிக்கலாம். அப்போ வந்து நல்லா கலந்துக்க முடியும். ஸோ கலந்து அந்த மாதிரி மண் கலவை வந்து தயார் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சாம்பல் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம கொஞ்சம் உடச்சி அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் திரும்ப வந்து போடக்கூடியது உரம் மண் போட்டிருக்கேன். அதாவது இதில் மண்ணோட சேர்ந்து நிறைய உரம் கலந்துருக்கு. செடிகளோட அந்த அதாவது வேப்பம் பழம் எல்லாம் சொல்லுவோம் இல்லை, அதோ இலைகள் அந்த மாதிரி எல்லாமே கலந்த ஒரு மண் கலவை நான் வந்து போட்டுட்ருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு இதே மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து மண்புழு உரம் வச்சுருக்கீங்கன்னா அது வந்து சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா மாட்டு சாணம் காய வச்சு போட்டுக்கலாம். இல்லை கிச்சன் வேஸ்ட்லேருந்து நீங்கள் உரம் தயாரித்து வச்சுருந்தீங்கன்னா அந்த உரம் கூட போட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் என்ன மாதிரி உரம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அது வந்து மண்ணில் கலந்து போட்டுக்கோங்க. இப்போ நான் போடக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் நார் பொடி, அதாவது கோகோபீட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதுதான் நான் வந்து போட்டிருக்கேன். இது வந்து நம்ம போடுறதுனால அந்த மண் வந்து கொஞ்சம் லேசானதாக நமக்கு இருக்கும். செடியோட வேர்கள் எல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதேமாதிரி விதைகள் எல்லாம் முளைக்கும் போது கூட இந்த மாதிரி கோகோபீட் கலந்து போட்டிருந்தோன்னா ஈஸியாக வந்து முளைச்சி வந்து வந்துடும். திரும்பவும் மேலே வந்து கொஞ்சம் வந்து அந்த உரமண் வந்து நம்ம போட்டிருக்கேன். எல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா கலந்துக்கணும். இப்போ கவரில் நான் வச்சுருக்கிறதுனால ரொம்ப நல்லா கலந்துக்க முடியாது. நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கீழே நீங்கள் மண்ணில் போட்டு நல்லா கலந்து அதுக்கப்புறமா வந்து பாட்டில் வச்சு நீங்கள் வந்து செடி வந்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், மண் கலவை நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இதில் தான் நம்ம வந்து செடி வந்து வச்சு வளர்த்துக்கலாம். சூப்பராக வந்து நல்லபடியாக செடி வந்து வளர்ந்து வரும். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.